உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2009 அந்த காலகட்டத்தில் இலங்கையில் தமிழர்கள் மீதான ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்டுச்சு. 2 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 1 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் 3 நாட்களில் முள்ளிவாய்க்காலில் குவிக்கப்பட்டு கொத்துக்குண்டுகள் வீசியும் பாஸ்பரஸ் குண்டுகளை வீசியும் கொல்லப்பட்டார்கள். முப்படைகளும் தாக்குதல் நடத்தி கொன்று குவித்தது. 2009 மட்டும்தான் தமிழகம் மீதான இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அப்படி இல்லை. 1956க்கு அந்த காலகட்டத்தில் இருந்தே 2009 தாண்டியுமே தமிழகம் மீதான இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இடையில் விடுதலை புலிகள் ஒரு எழுச்சி பெறுறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை புலிகள் சில இடங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த இடங்களில் வாழ்ந்த தமிழர்கள் பாதுகாப்பாகவும் ஒரு உரிமைகள் மறுக்கப்படாத நிம்மதியான ஒரு சுதந்திரமான வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். விடுதலை புலிகள் கட்டுப்பாடு இல்லாத இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் உள்ள தமிழர்கள் மீதான தாக்குதலை இலங்கை அரசு தொடர்ந்து செய்து கொண்டு தான் வந்தது. அந்த வகையில்தான் பல இடங்களை ஒரு கட்டிடத்துக்காக இலங்கையில் தோண்டும் போது தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளில் கட்டிடங்களுக்காக தோண்டும் பொழுது மனித உடல்கள் அங்கங்கே புதைந்து கிடக்கிறத நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பல காலமாக 20க்கும் அதிகமான மனித உடல்கள் புதைக்கப்பட்ட குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எதர்ச்சியாக அவங்க ஒரு ஆய்வாக இதை செய்யலை, எதர்ச்சியாக அதை செய்யும் போது அங்கே தட்டுப்படுது. அப்போது என்னென்னு பார்க்கும்போது நிறைய உடல்கள் அங்கே கிடக்கிறத அவங்க தெரிய வருது. இப்போ 2025லையுமே இதே மாதிரி ஒரு கட்டிட வேலைக்காக தோண்டும் போது அங்கே ஒரு பல மக்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னொன்று என்ன அப்படின்னா, புதைக்கப்பட்ட இடங்களில் அவங்களோட உடைகள் எதுவுமே இல்லை, அவங்க அணிந்திருந்த ஆடைகள் எதுவுமே இங்கே கிடைக்கல அப்படிங்கிறதையுமே அவங்க சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், இலங்கையில் நடத்தப்பட்டது தமிழர்கள் மீதான ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறத. எப்படியெல்லாம் அந்த ஒரு சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த இறந்து போன உடைகளை எடுக்கும் போதே நமக்கு தெரியுது. உடைகள் இல்லாத உடம்புகள், இப்போ முன்னாடி ஒரு செய்தியுமே இருந்து கைகள் கட்டப்பட்ட உடம்புகள் கிடச்சிது. இன்னும் சொல்லணும்னா காணொலியாகவே இருக்குது. கையை கட்டி போட்டு உடல் எல்லா ஆடைகளும் கழட்டப்பட்டு துப்பாக்கியை சுட்டானுங்க. நிறைய காணொலிகள் இருக்குது, பெண்கள் சம்மந்தமான காணொலிகள் இருக்குது. எல்லா விடயங்களுமே ஆதாரமாக கிடைக்கிது. ஆனாலுமே இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க, இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் இதுக்கு ஒரு ஆதாரமாக தான் வந்து கொண்டு இருக்குது. இனப்படுகொலை செய்த இந்த நபர்கள் மீதான தண்டனை உலக நாடுகள் கொடுக்க வேண்டும். நன்றி.